காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவராக அக்கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி ஒருமனதாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு கூட்டம் பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள மைய மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மூத்த தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் எம்பிக்கள் கார்த்தி சிதம்பரம், ராஜீவ் சுக்லா, ரன்தீப் சுர்ஜேவாலா, சசி தரூர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு சோனியா காந்தியின் பெயரை மல்லிகார்ஜுன கார்கே முன்மொழிந்தார். இதையடுத்து அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து பேசிய சோனியா காந்தி, தன்னையே முன்னிறுத்தி தேர்தலை சந்தித்த மோடி அரசியல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் தோல்வியடைந்து விட்டார் என்றார். எனவே அவர் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான தகுதியையும் இழந்துவிட்டார் என்றார். இந்த மக்களவைத் தேர்தலில் சோனியா காந்தி போட்டியிடாத நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மக்களவை காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்காக டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் நடைபெற்றது. இதில் ராகுல் காந்தியை எதிர்க்கட்சித் தலைவராக்க வேண்டும் என்று ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சட்டமன்ற தேர்தல்களில் வென்ற சில மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்று வருத்தம் தெரிவித்தார். மாநில வாரியாக ஆலோசனை நடத்தி சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கார்கே கூறினார். ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு ஜூன் 12ஆம் தேதி பதவியேற்கிறார். ஆந்திராவில் மக்களவைத் தேர்தலோடு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி மற்றும் பாஜகவோடு கூட்டணி அமைத்து போட்டியிட்ட தெலுங்கு தேசம் கட்சி ஜெகன்மோகன் ரெட்டி தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது. ஜூன் 12ஆம் தேதி காலை 11:27 மணிக்கு கிருஷ்ணா மாவட்டம் கன்னவரத்தில் உள்ள கேசரப்பள்ளி ஐடி பார்க் அருகே பதவியேற்பு விழா நடைபெறும் என சந்திரபாபு நாயுடு தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மாநில ஆளுநர் அப்துல் நசீர் மற்றும் பிற முக்கியஸ்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தலைமைச் செயலாளர் நீரப் குமார் பிரசாத் அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளார். பதவியேற்பு விழாவின் மாநில ஒருங்கிணைப்பாளராக மூத்த IAS அதிகாரி BS பத்யும்னா நியமிக்கப்பட்டுள்ளார். ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கவிருப்பது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் போட்டியிட்ட 8 ஆண்டுகளுக்குள் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பதாகவும் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் எனவும் சீமான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மக்களவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட்டு நாம் தமிழர் கட்சி 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்றிருப்பதாகவும் 2016ஆம் ஆண்டு முதலில் தேர்தலில் போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி 8 ஆண்டுகளில் மாநில கட்சியாக பரிணமித்திருப்பது தமிழின அரசியல் வரலாற்றில் ஒரு புத்தெழுச்சி பாய்ச்சல் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். சின்னம் பறிப்பு, அதிகார முறைகேடு, அரசியல் நெருக்கடி என பல அடக்குமுறைகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கும் வாக்குகள் என்பது ஜனநாயக மறுமலர்ச்சி எனவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். இத்தேர்தலில் பெற்ற மாநில கட்சி அங்கீகாரத்தை ஊக்கமாக கொண்டு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மாநிலத்தின் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க உறுதியேற்பதாகவும் சீமான் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் TNPSC குரூப் 4 தேர்வுகள் இன்று நடைபெறவுள்ளன. கிராம நிர்வாக அலுவலர், பில் கலெக்டர், ஆவின் நிர்வாக உதவியாளர், இளநிலை நிர்வாகி, வனக்காவலர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கு குரூப் 4 தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 6244 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு இன்று நடைபெறவுள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஜனவரி 30ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நடைபெற்றது. சுமார் 20 லட்சம் பேர் குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் 7247 மையங்களில் தேர்வு நடைபெறவுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 432 மையங்களில் சுமார் 1,33,000 பேர் தேர்வு எழுத உள்ளனர். காலை 9:30 மணி முதல் மதியம் 12:30 மணி வரை 3 மணி நேரம் தேர்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு தொடங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பு தேர்வு கூடத்திற்கு சென்றுவிட வேண்டும் என தேர்வர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கோவைக்கு சென்ற ரயிலில் ஏறிய ராணுவ வீரர்கள் சக பயணிகளுக்கு தொந்தரவு கொடுத்த செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து நேற்றிரவு கோவை புறப்பட்ட சேரன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் முன்பதிவு செய்யப்படாத பெட்டியில் 20க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் ஏறியுள்ளனர். ரயில் புறப்பட்ட சிறிது நேரத்தில் ராணுவ வீரர்கள் மது அருந்துவிட்டு சத்தமாக கூச்சலிட்டு சக பயணிகளுக்கு தொந்தரவு கொடுத்ததாக தெரிகிறது. இதனால் பயணிகள் தூங்க முடியாமல் சிரமத்துக்கு ஆளாகினர். இதுகுறித்து கேள்வி எழுப்பிய இரு பயணிகளிடம் தாங்கள் ராணுவ வீரர்கள் எனவும் தங்களையே கேள்வி கேட்பாயா எனவும் கூறி காலணியால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரயில் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
விமான நிலையத்தில் கங்கனா ரணாவத்தை அறைந்த மத்திய தொழிற் பாதுகாப்பு படையின் பெண் காவலர் கைது செய்யப்பட்டார். சண்டிகர் விமான நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் குல்விந்தர் கவுர் பாலிவுட் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத்தை கன்னத்தில் அறைந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. கங்கனா அளித்த புகாரை தொடர்ந்து மத்திய தொழிற் பாதுகாப்பு படையின் பெண் காவலர் பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். மேலும் ஜாமீனில் வரக்கூடிய இரு பிரிவுகளில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே கங்கனாவை கன்னத்தில் அறைந்த பெண் காவலருக்கு இசையமைப்பாளரும் பாடகருமான விஷால் தத்லானி ஆதரவு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் வன்முறையை எப்போதும் தாம் ஆதரிக்கவில்லை என்றும் இந்த CISF பணியாளரின் கோபத்தின் அவசியத்தை முற்றிலும் புரிந்து கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய தொழிற் பாதுகாப்பு படை குல்விந்தர் கவுர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் அதனை அவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு ஒரு வேலை காத்திருக்கிறது என்ற உறுதி அளிக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை முதுமலை வனப்பகுதியில் விடப்பட்டது. கூடலூரை அடுத்துள்ள தேவர் சோலையில் உள்ள தேவன் எஸ்டேட் பகுதியில் கடந்த சில நாட்களாகவே சிறுத்தை ஒன்று சுற்றித் திரிந்தது. அங்கு வந்த வனத்துறையினர் எஸ்டேட் பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் இருப்பதை உறுதி செய்து அதனை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதன்படி தேவன் எஸ்டேட் பகுதியில் 2 கூண்டுகளை வைத்த வனத்துறையினர் அவற்றை கண்காணித்து வந்த நிலையில் சனிக்கிழமை கூண்டு ஒன்றில் சிறுத்தை சிக்கியது. பிடிபட்ட சிறுத்தையை வனத்துறையினர் முதுமலை வனப்பகுதிக்குள் பத்திரமாக விடுவித்தனர். கூண்டை திறந்தவுடன் சிறுத்தை மின்னல் வேகத்தில் வனப்பகுதிக்குள் ஓடியது. நடப்பு பருவத்திற்கு தேவையான உரம் மற்றும் இடுபொருட்கள் போதிய அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் முதலமைச்சரின் அறிவுறுத்தலின்படி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கூட்டுறவுத்துறையின் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் வேளாண்மை பணிகளுக்கு தேவையான உரம் இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை உள்ள கரீப் பருவத்திற்கு தேவையான 30,000 மெட்ரிக் டன் யூரியா இருப்பில் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் DAP 15,000 மெட்ரிக் டன் என்ற அளவிலும் MOP 9,200 மெட்ரிக் டன் என்ற அளவிலும் காம்ப்ளெக்ஸ் 21,600 மெட்ரிக் டன் என்ற அளவிலும் கையிருப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் 75,800 மெட்ரிக் டன் உரம் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். உடனடி தேவைக்கான டான்பெட் இருப்பு கிடங்குகளில் 16,300 மெட்ரிக் டன் உரம் இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பயிர்க்கடன் வழங்கப்பட்டு வருவதாகவும் இத்திட்டத்தின் கீழ் கடன் பெற்று பயிர்களை விளைவித்து விவசாயிகள் பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முடிவுகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மகாராஷ்டிர அரசை வலியுறுத்தியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடப்பாண்டு நீட் தேர்வு எழுதிய 67 மாணவர்கள் 720க்கு 720 என முழு மதிப்பெண் பெற்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் நீட் தேர்வு முடிவுகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மகாராஷ்டிர அரசு வலியுறுத்தியுள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் தங்களது மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கு அநீதி இழைத்துள்ளதாக மகாராஷ்டிர மாநில மருத்துவ கல்வித்துறை அமைச்சர் ஹசன் முஷ்ரப் தெரிவித்துள்ளார். அதிகளவில் பணத்தை பெற்றுக் கொண்டு நீட் தேர்வு நடத்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் ஹசன் முஷ்ரப் நீட் தேர்வு குளறுபடி விவகாரத்தில் மகாராஷ்டிர அரசு நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் கூறியுள்ளார். குளறுபடியான நீட் தேர்வு முடிவுகளால் தங்களது மாநிலத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஹசன் முஷ்ரப் வேதனை தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் காலமான ஈனாடு பத்திரிகை நிறுவனர் ராமோஜி ராவின் உடல் அரசு மரியாதையுடன் இன்று நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. ராமோஜி ராவ் பிலிம் சிட்டி ராமோஜி குழும நிறுவனங்களின் தலைவர் 87 வயதான ராமோஜி ராவ் உடல்நலக்குறைவால் ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நேற்று அதிகாலை காலமானார். அவரது மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உட்பட முக்கிய தலைவர்கள் இரங்கல் தெரிவித்தனர். தமிழ் தெலுங்கு மற்றும் பல்வேறு துறை சார்ந்த பிரபலங்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர். அவரது உடல் ராமோஜி பிலிம் சிட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஆந்திர முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு டெல்லியில் இருந்து வந்து அவரது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார். முழு அரசு மரியாதையுடன் ராமோஜி ராவின் உடலை நல்லடக்கம் செய்ய தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். பத்திரிகையாளர் ஒருவரின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படுவது இதுவே முதல் முறை. இன்று காலை 10 மணிக்குள் ராமோஜியின் இறுதிச் சடங்கு நடைபெறும் என குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். ராமோஜி பிலிம் சிட்டியில் ராமோஜி ராவ் தனக்காக கட்டி வைத்துள்ள நினைவிடத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படவிருப்பது குறிப்பிடத்தக்கது.